Nokia 7 Plus HMD Global இப்போ தான் இதை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி 2 வாரமாக என்னோடய ப்ரைமரி ஃபோனாக இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் முதல் தடவை HMD Global 18:9 பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோனில். அண்ட் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ், பெசல்ஸ் இன்னும் கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த டாப்பில் இருக்கிற அந்த நோக்கியா பிராண்டிங், 2.5D கொரில்லா கிளாஸ் இந்த டிஸ்பிளேயை கவர் பண்ணுறது, சைடில் இருக்கிற அந்த மெட்டல் ஆக்சன்ஸ், அந்த ஆண்டனா லைன்ஸ் நல்லா ஹைட் பண்ணியிருக்கிறது, திருப்பி அந்த கேமராவையும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் சுற்றி வர ஆக்சன்ஸ், இதெல்லாமே நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நோக்கியா 7 உள்ள கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செராமிக் ஃபீலரில் பெயிண்ட்டை வச்சு கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக செராமிக் ஃபீலிங்னு சொல்ல முடியாது, பட் இது செராமிக்கோட நல்லா ஸ்மஜஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுது. ஆனால் க்ரிப்பும் இன்னும் நல்லா கொடுக்குது. ஸோ இந்த ஃபோன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, அதே சமயத்தில் கையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது நம்ம அந்த டிஸ்பிளே பற்றி திருப்பி பேசுவோம். இது ஒரு 6 இன்ச் பேனல், 18:9 IPS LCD டெக்னாலஜி, ரெசல்யூஷன் ஃபுல் HD+, கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக இருக்குது. ஓவராலாக சொல்லணுன்னா இது நல்ல ஒரு பிரைட் பேனல். மீடியா கன்சம்ஷனுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மீடியா கன்சம்ஷன்னா இப்போ ஒரு படம் பார்க்குறது, வீடியோஸ் ஏதாவது யூடியூப்பில் பார்க்குறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு இபுக் ஏதாவது படித்தாலும் சரி, ப்ரௌஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே இந்த டிஸ்பிளேல நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ மீடியா பற்றி பேசல, ஹெட்ஃபோன் ஜாக் இன்னமும் இங்கே இருக்க, ஆடியோ அவுட்புட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நோக்கியா 6 போன வருஷமே அந்த இயர் பீஸ் செகண்ட் ஸ்பீக்கர் அடபிள் ஆச்சு. பட் அப்போலேருந்து வந்த எல்லா HMD Globalலேருந்து வந்த நோக்கியா ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ரிமூவ் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு ரீசன் இல்லை. இங்கே உள்ள சிங்கிள் ஸ்பீக்கர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நோக்கியா 6 இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தா இன்னமுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து பார்ப்போம். Snapdragon 660, இது கூட 4GB RAM, 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஹைப்ரிட் ஸ்லாட், ஸோ மைக்ரோ SD யூஸ் பண்ணலாம். ஸோ Snapdragon 660 ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற சிப். இதில் 8 Cryo 260 கோர்ஸ், அப்புறம் ஒரு Adreno 512 GPU இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த 7 Plus என்ன நம்ம ரன் பண்ணாலுமே நல்லா தான் ரன் பண்ணிச்சு. ஹெவி கேம்ஸ் இல்லைனா நிறைய மல்டி டாஸ்க் பண்ணி 2-3 ஆப்ஸ்க்கு மாற்றி ஜம்ப் பண்ணால் என்ன பண்ணாலுமே ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஹீட்டிங் இஷ்யூஸ், த்ராட்லிங் எதுவுமே இங்கே இல்லை. நல்லா பியூர் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ். நிறைய பிராண்ட்ஸ் இந்த சிப்பை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ 7 Plusல தான் அவைலபிளாக இருக்குது. பாக்கி 2 ஃபோன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கா? கூகுள் சர்ச் பண்ணாமல் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கெஸ் வேணால் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸில். ஸோ எனிவே, இப்போ வெறும் 660னால இந்த பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. சாஃப்ட்வேரும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட குளோபல் வேரியன்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகிருக்க வேரியன்ட் மாதிரி உள்ள எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட வரும், Android One ப்ரோக்ராமில். ஆனால் இந்த ஃபோன் நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணோம். பட் திருப்பியும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இங்கேயும் ரொம்ப ஒரு ஸ்டாக்கிஷ் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ 7 Plus கேமிங் அந்த மாதிரி ஹெவி யூசேஜ்லேயே அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ டே டு டே யூசேஜில் சுத்தமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட ஸ்டாக்கான ஆண்ட்ராய்டு ஓரியோங்கிறதுனால எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக ஃப்ளூவிடாக, எந்த பாயிண்ட்லேயுமே ஒரு ஸ்லோ டவுன் இல்லாமல். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இந்த நோக்கியா 7 Plusலனா அந்த ஜெஸ்டர்ஸ். ஸோ கீழே இருக்கிற ஆன்ஸ்க்ரீன் கீஸ், அந்த நேவிகேஷன் பாரை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் அது எங்கே எந்த பட்டன்ஸ் இருந்துச்சோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்வைப் பண்ணால் அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா சென்டர்லேருந்து ஸ்வைப் பண்ணணும். குவிக் ஸ்விட்ச் கூட இங்கே ஒர்க் ஆச்சு. இது ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் ரொம்பவே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபீச்சர் Android One வேரியண்ட்டில் இருக்குமான்னு தெரியாது, பட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த Snapdragon 660 வெறும் பர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும் நல்ல சிப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிப் 14 nm FinFET ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பவர் எஃபிஷியன்ட் கூட. ஸோ இந்த சிப் உள்ள 3800 mAh பேட்டரியோட கம்பைன் ஆகையில் பேட்டரி லைஃப் இந்த 7 Plusல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் டெஸ்ட் பண்ணையில் சில நேரம் 2வது நாள் எண்ட் வரைக்கும் கூட இந்த பேட்டரி நின்றுச்சு. என்னோட யூசேஜ் கொஞ்சம் ரெகுலரான நார்மல் யூசேஜ்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு நாள் கொஞ்சம் ஹெவியாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நிறையா கேமரா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் டெஸ்டிங்காக. அப்புறம் ஒரு ஆடியோ புக் ஒரு சில மணி நேரத்துக்கு ப்ளூடூத் மூலம் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சில இன்டென்ஸ் கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி கூட பேட்ரி ஓரளவுக்கு இருந்துச்சு. அன்றைக்கி நாள் முடியல ஒரு 20 to 30% பேட்ரி பாக்கி இருந்துச்சு. இந்த ஃபோனுக்கு HMD Globalோட டேக் லைன், a phone you can rely on.
அது கண்டிப்பாக பேட்டரின்னு வரையில் அது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓவராலே சரி, பட் பேட்டரின்னு வரையில் கண்டிப்பாக ரொம்பவே இதில் ரிலை பண்ண முடிஞ்சது. பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் கேமராஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னோம்ல, ஸோ அதை பற்றி இங்கே பார்ப்போம். பின்னாடி 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சர் 12 மெகா பிக்சல்ஸ் f1.75 aperture, செகண்டரி 13 மெகா பிக்சல் கேமரா, டெலஃபோட்டோ லென்ஸ் f2.6 aperture. பின்னாடி இருக்கிற 2 கேமரா, முன்னாடி இருக்கிற கேமரா எல்லாத்துக்குமே Zeiss பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேமராஸில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல லைட்டிங் இருக்கிற வரைக்கும் கேமராஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிறைய டீட்டெயில், கலர் ரீப்ரொடக்ஷன், நேச்சுரலாக என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் இங்கே ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. 2 நெகட்டிவ் தான். ஒன்று, டைனாமிக் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 2வது, ஜூமின்ல எடுக்கிற ஷார்ட்ஸில் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பனிங் இருந்துச்சு. 2மே பெரிய நெகட்டிவ்ஸ் கிடையாது. ஓவரால் லைட்டிங் நல்லா இருக்கிற வரைக்கும் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். லைட்டிங் கொஞ்சம் கம்மி ஆகையில் லோ லைட்டில் எடுத்த இமேஜஸும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அபர்ச்சர் ரொம்ப வைடாக இருக்கிறதுனால நிறையவே லைட் உள்ளே போகுது. எஸ், குவாலிட்டி கொஞ்சம் குறையுது, பட் எல்லா கேமராவுமே லோ லைட்டில் குவாலிட்டி ட்ராப் ஆக தான் செய்யும். இதுவும் அதே மாதிரி ட்ராப் ஆகுது. ரிசல்ட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் மேனுவல் மோட் இருக்கிறதுனால நம்ம இன்னுமுமே கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸை ஃபைன் டியூன் பண்ண முடியும். ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, Nokia 7 Plusல கேமரா எவ்வளோ நல்ல இமேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்போஷர் டைம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்போஷர் டைம் அதிகமாகி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இல்லாததுனால இந்த மாதிரி ஷேக்கி இமேஜஸ் அப்பப்போ கிடைக்குது. ஸோ இது ஒரு மைனர் நெகட்டிவ். ஸோ OIS பற்றி பேசையில் வீடியோஸ் எடுக்கும் போதும் இந்த OIS இல்லாததுனால ஸ்டெபிலிட்டி அதிகமாக இல்லை. இந்த கேமராவால் 4K வீடியோஸ் 30 FPSல ஷூட் பண்ண முடியும். குவாலிட்டி நல்லா இருக்குது, பட் ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் ப்ளஸ் கொஞ்சம் டைனாமிக் ரேஞ்ச் பெட்டராக இருந்திருக்கலாம். செல்ஃபி கேமராஸ்னு வரையில் முன்னாடி ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பியூட்டி மோட் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபாப் ஓகே ஷாட்ஸ், அதாவது போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஒரே கேமராவில் எடுக்க முடியும். எட்ஜ் டிடெக்ஷன் நான் எதிர்பார்த்ததோடு நல்லாவே இருந்துச்சு. பிக்சல் 2 அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த கேமரா நல்லா இம்ப்ரெசிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்து ப்ரைஸிங் பற்றி பேசுவோம். இந்த ஃபோன் ரீசெண்டாக சைனாவில் 2300 யுவானுக்கு லான்ச் பண்ணாங்க. இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 23,500 ரூபா. ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணல, எனக்கு இந்தியன் ப்ரைஸிங் தெரியாது. நான் லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ பார்க்குறதுக்குள்ளார கண்டிப்பாக இந்தியன் ப்ரைஸிங் வந்திருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு பென் கமெண்ட்லேயும் அதை சொல்கிறோம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கையில் ப்ரைஸிங் இல்லை, எப்படி கன்க்ளூஷன் கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சா, இந்த ஃபோன் சைனீஸ் ப்ரைஸ், அதாவது 23,500 ரூபாய்க்கு கம்மியாக வந்துச்சுன்னா, இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா இது ஒரு செம டீல். கண்டிப்பாக வாங்கலாம். நல்ல வேல்யூ ஃபார் மணி. ஒரு 25-26 அந்த ப்ரைஸிங்க்கு வந்துச்சுன்னா சூப்பர் டீல்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் ரொம்ப ஓவர் ப்ரைஸ்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு நல்ல டீல் தான். நோக்கியா வாங்கணும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் 27க்கு மேலே ப்ரைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரேட் ரொம்ப அதிகம். அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தான்னு நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா மட்டும் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ப்ரைஸிங் கன்க்ளூஷன். இதுதான் என்னோடய Nokia 7 Plus ரிவ்யூ. இங்கே நோக்கியா ஒரு ரொம்ப நல்ல ஃபோன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ப்ரைஸும் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ எனிவே அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ தான் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.